அமோகம் அமோகம். நான் ஒரு ஆன்மீகவாதி. நான் அரசியல் பற்றி பேசக்கூடாது என்று என்னுடைய பேத்தி, முதல் பேத்தி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறாள். நான் எப்போதுமே அரசியல் பேசுவதில்லை. என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆன்மீகத்தோடு சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் இதெல்லாம் யாருக்குமே தெரியாத விஷயங்கள். பலர் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இங்கு இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டும், ஆகவே தெரியப்படுத்துங்கள் என்று. அதிலே ஒன்று முக்கியமான ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நேரம் காலம் பார்த்து எதையும் செய்ய வேண்டும் என்பதுதான். அது புதிய காரியங்கள், நல்ல காரியங்கள், ஒரு பதவி ஏற்பது, இதெல்லாம் நல்ல நேரத்திலே செய்ய வேண்டும். அது செய்யாத போது பல கடினமான முடிவுகள் ஏற்படுகின்றன. இதை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு மிகவும் வேண்டியவர் நீதிபதி கோபால்சாமி என்பவர். அவருடைய பையன் பிஇ படித்தார். அவரை 30 ஆண்டுகளுக்கு முன்பே டிரான்ஸ்போர்ட் துறையில் சேர்த்து விட்டார். ஜூனியர் இன்ஜினியராக சேர்த்தவர் ஜெனரல் மேனேஜர் அளவுக்கு வளர்ந்தார். அவர் என்னை இங்கே சென்னைக்கு மாற்றப்பட்டார். பல்லவன் சாலையில் இருந்தார். அவர் என்னை அப்போது பார்ப்பார். அவருக்கு நான் சில அறிவுரைகள் கூறுவேன். அவர் மிக நேர்மையான ஒரு அதிகாரி. அவருக்கு விழுப்புரத்துக்கு மாற்றலானது. இப்போ விழுப்புரத்துக்கு பிறகு நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வரணும்னு சொன்னேன். விழுப்புரம் ப்ரொமோஷன் ஜாயின் பண்ணும்போது என்னை கேட்டுக்கிட்டு நல்ல நேரத்தில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் ப்ரொமோஷன் என்னை கேட்காமலே நேராக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற அதே நாளிலே அதே நேரத்திலே போய் பதவியேற்றுக் கொண்டேன் என்று சொன்னார். டெல்லிக்கும் மதராஸுக்கும் இடைவெளி அதிகம். அங்கே 2 மணி நேரம் முன்னதாக, 1.5 மணி நேரம் முன்னதாக சூரிய உதயம் ஏற்படுகிறது. அதை தவறாக கணக்கிட்டு சரியான நேரத்திலே அவர் ஜாயின் பண்ணவில்லை. அதை அவர் அனுபவிக்கிறார். எப்படி என்றால், அப்பொழுது திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த கட்சியை விட்டு விலகி திமுகவில் சேர்கிறார். அதற்காக அவர் மீது சில வழக்குகள் போடப்படுகின்றன. டிரான்ஸ்போர்ட் துறையிலே அவர் பலரிடம் பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார் என்ற வழக்கு புனையப்படுகிறது. அது உண்மையாக தவறா என்பது எனக்கு தெரியாது. நான் அதற்குள்ளே வரவில்லை. அது விஷயங்களை கேட்பதற்காக இந்த அதிகாரியை, என்னுடைய நண்பருடைய பையனை, விநாயகர் பெயர் கொண்டவரை அழைக்கிறார்கள். அவர் எனக்கு எதுவும் தெரியாது, அமைச்சர் சொல்வதை நான் கேட்கிறேன். நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் அவர் எது சொன்னாலும் நான் மறுப்பு நோட்டு எழுதலாம். எனக்கு அந்த பவர் கிடையாது. அவர் சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான் செஞ்சுருக்கிறத, வேறு ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியாதுட்டார். இருந்தாலும் அவரை கைது செய்து 1 மாதம் ஜெயிலில் அடைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் ஜாமீன் வாங்கி கொண்டு வெளியே வருகிறார். அவருடைய பதவி சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார். இது காலம் போய்கொண்டிருக்கிறது. ஆட்சியை மாறுகிறது. ஆட்சி மாறிய பிறகாக நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லிட்டு அப்போ டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருக்கிறவர் போய் பார்க்குறாரு. அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவர், பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்த கண்ணப்ப நாயனார். அவரிடம் போய் கேட்கும்போது நான் சொல்லுகிறார், எனக்கு பண்ண வேண்டும் என்று தான் இஷ்டம். ஆனால் காலத்தின் கட்டாயம். நான் சில பேருக்கு நான் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகையினால் நீ ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் நான் பண்ணிவிடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு 50 லட்சம் இருந்தால் நான் வேலையை விட்டுவிட்டு நான் ஏதாவது தொழில் தொடங்க போய்விடுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டார். பிறகு இதற்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தானே சொல்லி அவரிடம் போய் கேட்கலாம் என்று அவரை போய் முறையிட்டார். இந்த மாதிரி எனக்கு இது வேலை புகழாக தான் பேச்சு, திரும்ப வேணும், நீங்கள் பார்த்து பண்ணணுன்னாரு. இவ்வளோ கேட்குறாரு அப்படின்னாரு. அவர் 50 லட்சமாக கேட்டார். அது தப்பு. அது இவ்வளோ தூரம் நீ பண்ணியிருக்க, நான் 25 லட்சம் கூட போதும் எனக்கு அப்படின்னாரு. எனக்கு எனக்கு 10 லட்சம் கூட என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு கோர்ட்டில் போட்டிருக்காரு. கோர்ட்டில் அவருக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னால் 1 வருஷத்துக்கு மேலே சஸ்பெண்ட் ஆனவங்கள பதவி கொடுக்காமல் வச்சுருக்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கவர்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதை வச்சு அந்த இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டைம் சரியில்லாதனால இருக்குது. இதே மாதிரி டைம் சரியில்லாத நேரத்தில் தான் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றார். நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றது, எல்லாமே ஸ்டாலின் பதவியேற்ற முக்கிய நிகழ்வுகள் அனைமே. முதலமைச்சராக சந்திராஷ்டமத்தில் பதவியேற்றார். இதை நான் சண்முகநாதனத்திலே குறிப்பிட்ட போது, நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னா அவரை சுற்றி இருக்கிறவர்களாம் வேறு விதமாக அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க. ஸ்டாலினுக்கு பூர்வ நட்சத்திரம் சிம்மராசி. அவருக்கு 12 கூடிய சந்திரன் 8லே வரும்போது விபரீத ராஜயோகம் கொடுக்கும் என்று அவருடைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்கார்கள். அது ஜாதகத்தில் பிறக்கும்போது ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் விபரீத ராஜயோகம். மற்றபடி சந்திராஷ்டமத்தில் இந்த காரியமும் செய்யக்கூடாது. அதை புரியாமல் பண்ணிவிட்டார்கள்.
இப்பொழுது விரீத ராஜயோகம் கொடுத்தது, பட் ராஜயோகம் இப்போது விரீதமாக மாறிவிட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 4 நட்சத்திரம் பார்த்து பண்ண வேண்டும். அந்த காலத்திலேயே பாரத போர் தொடுக்கும்போது எந்த நாளிலே தோக்கலாம் என்று துரியோதனன் சகாதேவன், பெரிய ஜோசியர் சகாதேவனிடத்திலே கேட்டு அனுப்புகிறார். சகாதேவனும் சரியான நாளை கொடுத்து அனுப்புகிறார், இந்த அமாவாசையில் ஆரம்பி என்று. ஆனால் அமாவாசை என்று முதல் நாளே அமாவாசையை கிருஷ்ணன் காண்பித்ததால் அமாவாசைக்கு முதல் நாள் ஆரம்பித்தார், தோல்வியிலே முடிந்தது. இதையெல்லாம் புராணங்கள் ஏன் சொல்கின்றன என்றால் நாம் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல் நிறைய இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். அமோகம்.